ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 3ஆம் மாதம் முதல் தேதிக்காக ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவாராக. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த 3ஆம் மாதம் மார்ச் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தாவே ஆண்டவரை நீ கொடுக்க போற மகத்துவமுள்ள வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. எங்களோட இன்னைக்கு பேசும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. இதை கேட்க போற மக்களுக்காக ஸ்தோத்திர வார்த்தை அப்படி கிரியை செய்திருக்கத்தாவே அற்புதங்களை கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையா. நீ சொல்ல ஆகும்படி செபிக்கிறேன் கத்தாவே. இந்த வார்த்தை அப்படி ஆகற்றுங்க, தடைகளை மாற்றி கொடுவேராக. இந்த மார்ச் மாசத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா நீ கொடுக்கிற வார்த்தை அப்படியே கிரியை செய்து ஆண்டவரே கேட்கிறவர்களை கத்தை பரிசுத்தப்படுத்தி கத்தாவே திடப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். நீர் பேசுவீராக, நீ வெளிப்படுவீராக, வார்த்தைகளை கொடுப்பீராக, வல்ல வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன் கத்தா. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், கடன்கள் மாறும்படி கத்தா, எல்லா கடன்பாரம் மாறி ஒரு குடும்பத்தில் கத்தாவே நல்ல வழி பிறக்கும்படிக்கு, விசாலம் உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். என் தேவன் நடத்தி கொடுப்பீராக. ஆண்டவரே ஜெயம் இறங்கட்டும் சுவாமி. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மார்ச் மாதம் முதல் தேதிக்கு கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படவன் நம்ம கோரசை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனேக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனேக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய்த்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறுவன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்த்தன் சேயை மறந்துவிட்டாலும் மறுவன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் என்னை மறைந்து உன்னதா எந்தன் புகழிடமே. உள்ளங்கையில் என்னை மறைந்து உன்னதா எந்தன் புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீ கொடுக்கிற வார்த்தை கொடுப்பீராக. வார்த்தை வெளிப்படட்டும் சுவாமி. இயேசு இடத்தை யாரையும் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் நாமத்தின் நல்ல பிதாவே. நாம் ஒரு வசனத்தை இன்னைக்கு வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 18 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 18 வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவச்சனமே, இந்த மார்ச் மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? 18:6 வசனம் வாசிக்கும். எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் நெருக்கம் வரும்,
படிப்புல நெருக்கம், பணத்துல நெருக்கம் வந்துட்டே இருக்கும். நெருக்கம் வரும்போது சோர்ந்து உட்கார்ந்துருவோம். சரி, ஜெபிக்க முடியாம சோர்ந்து போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, அன்பு சகோதரா சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உற்சாகம் அடையணும். வசனம் தாவீது சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் யார்கிட்ட போனேன்? ஒரு மனுஷங்கிட்ட போல, நண்பர்கிட்ட போல, சொந்தக்காரர்கிட்ட போல, உறவுகிட்ட போல கர்த்தரிடம் போய் கூப்பிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை கொடுக்கிறது காலவேளை வசனம் என்ன தெரியுமா? நீ உடைந்து உட்கார்ந்து இருக்கிற 2 மாசம் சோர்ந்து போயிட்டு கர்த்தர் வசனம் என்னன்னா, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நெருக்கம் ஏற்பட்டது. நெருக்கம் என்ற வார்த்தைக்கு உபத்திரம் என்று பொருள், நெருக்கம் என்ற வார்த்தைக்கு கஷ்டம் என்று பொருள், நெருக்கம் என்ற வார்த்தைக்கு நிந்தை என்று பொருள். அப்ப நாலா பக்கம் நெருக்கம் வருது. குடும்பத்தில் நெருக்கம், பிள்ளைகள் மத்தியில் நெருக்கம், பணத்தில் பெரிய நெருக்கம், சூழ்நிலை நெருக்கம் வந்துட்டே இருக்குது. தூங்க முடியல, படுக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல. அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரியே, மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறாய் மகளே, இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு மனம் சோர்ந்து போகாது. இயேசுவை தேற்றும்படிக்கு வந்தவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் கொடுக்கிற வசனம் என்ன? நெருக்கம் வந்துட்டே இருக்குது. எப்ப நெருக்கம் மாறும் சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற ஜாலியான உள்ள சர்க்கரை யோசிக்கிறேன். கொஞ்சம் கூட முன்னேற்றம் அடைய முடியல. என் சோத்திரம் மனம் உடைந்து போகிறோம். பிசினஸ்ல போராட்டம், வாழ்க்கையில போராட்டம், நெருக்கம் வந்துட்டே இருக்குது. எங்க போனாலும் போராட்டம் வந்துட்டே இருக்கு. சபையில போனா போராட்டம். கர்த்தர் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன். அன்பு தேவச்சன வார்த்தை உண்மை சொன்னா கர்த்தர் நெருக்கத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. கைவத்து ராமேஷ் சொல்ல போறாயா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் டாகட்டும். அன்பு தேவச்சனமே 18 என்ன வாசி 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே, ஆமென், நெருக்கத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நெருக்கம் வரும். பணக்காரன் வரும், ஏழைக்கு வரும், பாஸ்டர் வரும், விசுவாசி எல்லாரும் நெருக்கம் வரும், வராம இருக்காது. ஆனா வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் நெருக்கத்தை மாற்ற போறாரு. விசாலத்துல வாழ போற இந்த மார்ச் மாசம் முழுவதும் கர்த்தர் கண்ணீரை துடைக்க போறாரு. எவ்வளவு வெட்கப்பட்டியோ நீ சோர்ந்து போகாம கர்த்தர் நிந்தி இன்றைக்கு மாற்றம் வைக்க போறாரு. இயேசு நெருக்கத்தை மாற்ற. உன் பிள்ளைங்க படிப்புல முன்னேற்றம். மார்ச் மாசம் எல்லா எக்ஸாமும் உன் பிள்ளைங்க பாஸ் பண்ண போறாங்க. +2 பாஸ் பண்ண போறாங்க, 10th பாஸ் பண்ண போறாங்க, அதிக மார்க் ஸ்கோர் பண்ணி காலேஜுக்கு போக போறாங்க. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் செய்வாரா. தேவன் நிச்சயமா இந்த மார்ச் மாச பிள்ளைகள் ஒவ்வொரு எக்ஸாம்ல கர்த்தர் கூட வரப்போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே யாரை கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. மனுஷனை கூப்பிடல. ஐயோ, யார் என்ன செய்ய முடியும்? யார் காப்பாத்துவாங்க? கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாரு. சகோதரி, யாரும் கூப்பிடாத. உன் நெருக்கம் வருதா? ஒரு பெரிய நெருக்கம் உண்டாகுதா? கஷ்டம் உண்டாகுதா? ஒன்னு சோர்ந்து போகாது. ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 hour உபவாசம் போய் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பாரு. நீ கூப்பிடுவதற்காக வானம் திறக்கப்பட்டு இயேசு இறங்கி வந்து உன்னை கர்த்தர் தேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். இயேசு கண்ணீரை துடைக்க போறாரு. இயேசு உன் துக்கத்தை மாற்ற போறாரு. இந்த மார்ச் மாசம் முழுவதும் குடும்பத்துல சமாதானம் பெருக்கெடுத்து ஓட போகுது. பணத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்றாரு, வருமானம் பெருக போகுது. எடுக்கிற ஒவ்வொரு பிசினஸ்ல கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க போறாரு. எடுக்கிற ஒவ்வொரு பிசினஸ்ல கர்த்தர் வருமானத்தை பெருக பண்ண போறாரு. நிச்சயம் இந்த மார்ச் மாசம் 30% முழுவதும் கர்த்தர் நடத்த போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கையை வச்சு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுக்கிற சகோதரியம், சரியான தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, நெஞ்சு அடைக்குது, மார்படைக்குது சொல்லி கவலைப்பட்டு நெருக்கப்படுகிறியோ, இயேசு நெருக்கத்தை மாற்ற போறாரு. அதை தாவீது சொல்றான், எனக்கு உண்டான நெருக்கத்திலே வாசியுங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஏன் கர்த்தரை கூப்பிடணும்? அவர்கிட்ட அவனுக்கு ஆர்டர் சொல்ல முடியும். நீ மனுஷன் சொல்ற தலையாட்டி கேட்டு போயிட்டே இருப்பான், கைவிட்டு போயிட்டே இருப்பான், நிறைய பணம் இருந்தா கூட்டு பக்கத்துல இருப்பான், உன்னை விட்டு போயிட்டு இருப்ப. கர்த்தரை ஸ்தோத்திரம். பிள்ளைங்க வேற மறந்து போயிடுவாங்க. ஆனா வசனம் வாசிக்கும், எனக்கு உண்டான நெருக்கத்திலே, கஷ்டத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை கூப்பிட்டு ஆண்டு விடுதலை கொடுப்பாரா உனக்கு? சத்தம் கேட்கப்படுமா? நிச்சயம் கேட்கப்படும். அந்த தாவீது சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், என் சத்தம் வெறுமையா போகல, நான் கூப்பிட சத்தம் வீணாக போகல, நான் கூப்பிட சத்தம் கேட்கப்படாமல் போகல, நான் கர்த்தரை கூப்பிட்டேன். அதான் வசனம் வாசிக்கும் 18:6 எனக்கு ஒன்று கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு என் தேவனை நோக்கி, என் தேவனை நோக்கி, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஐயோ ஆண்டவரே, வியாகுலப்பட்ட ஆண்டவரே, இந்த கஷ்டம் எப்ப மாறும்? எவ்வாறு எப்ப மாறும்? சோர்ந்து உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறீங்க. கை கால் வலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி, கத்தர் தலைவலி, எப்பப்பா தலைவலி பயங்கரமா இருக்குது. ஓ தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். என் அன்பு சகோதரியே ரீட்டா, நீ பயப்படாது. தலைவலி கத்தருக்கு மாற்ற வைக்க போறாரு. நீ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மகளே, தலைவலியா பாதிக்கப்பட்டு கடந்த 3 மாசமா தலைவலி பயங்கரமா இருக்குது. எத்தனையோ மாத்திரையை பயன்படுத்துறீங்க, இன்ஜெக்ஷனை பயன்படுத்துறீங்க, டாக்டரை பார்த்திருக்கிறீங்க, ஆனால் சுகமானவே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு பேசுறாரு. நெருக்கமாக தலைவலி கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறாரு. இந்த வார்த்தை கேட்டபொழுது தலைவலி இன்னைக்கு பறந்து போய்விட்டது, தலைவலி மறைந்து போய்விட்டது. நீ சுகமா கர்த்தருக்கு சாட்சி கொடுக்க போற. யார் அந்த மேத்யூ வல்லம் இறங்கிட்டு இருக்கு சகோதரம், இந்த ஜெப வழக்கத்தோடு பேச
பேசுறாரு. மேத்யூ கடன் வாங்கி ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்துட்டு ஒழுங்கா சபைக்கு போக மாட்டேன், மனமுடைந்து உட்கார்ந்துருக்கிற மிஸ்டர் மேத்யூ, இந்த வார்த்தை நீ கேட்டு பேசு. ஒரு நெருக்கத்தை கர்த்தருக்கு மாற்றி அமைக்க போறாரு. நீ கர்த்தருக்கு பெரிய சாட்சி கொடுக்க போற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் இந்த சந்திரசேகர்? ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ரொம்ப சோர்ந்து உட்கார்ந்துருக்கிற, கடன் வாங்கி 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 கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிற, ஒரு பிரசங்க கர்த்தர் பயன்படுத்தும் சந்திரசேகர். கர்த்தர் கடனை மாற்ற வைத்து திருமணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற. கர்த்தர் உயர்த்த போற சந்திரசேகர். நீ ஆசீர்வாதமா வாழ்ந்து காட்ட போற. கை வைத்து ராமன் சொல்லுவாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நெருக்கத்தை இன்னைக்கு மாற்ற போறாரு. தேவச்சரமே, விசுவாசியே, வாலிப தம்பியே, வாலிப சகோதரியே, எக்ஸாம் எழுத பயந்திருக்கிறாயோ, எக்ஸாம் மார்க்கு போ. கர்த்தர் ஞானத்தை கொடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய மார்க் எடுப்பு இயேசுவின் நாமத்திலே. சோர்ந்து போகாதே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அபயமிட்டு வியாகுலப்பட்ட கஷ்டப்பட்ட மன கிளேசம் அடைந்தேன். அதை என்ன வாசிக்கிறோம்? அபயமிட்டேன். வாசிக்கலாம். தமது ஆலயத்திலிருந்து தமது ஆலயமாகி பரலோக இயேசுவை கூப்பிடுறார். தமது ஆலயத்திலிருந்து இயேசு இருக்கிறாரா? இயேசு ஒருத்தர் இருக்கிறாரா? அவருக்கு செவி இருக்குதா? இருக்குது. சத்தம் கேட்குதா? கேட்குது. அதான் வசனம் வாசிக்கிறோம். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அன்பு தேவச்சனமே, கூவி கூவி அழுகிறேன். இரவெல்லாம் ஒப்பேரி வச்சு அழுகிறேன். ஆண்டவரே, முழங்கால் அழுதுட்டே இருக்கிறேன். உன் சத்த கர்த்தர் கேட்குதா? கர்த்தர் கேட்குது. என்ன குறிப்புக்காக, எந்த ஜெப குறிப்புக்காக, எந்த வேண்டுதலுக்காக, எந்த நன்மைக்காக, எந்த தேவைக்காக நீ ஜெபித்து அழுது நெருக்கப்பட்டியோ, கர்த்தர் நிச்சயம் வழி திறக்க போறார். உனக்கு திறந்த வாசல் நிச்சயமா உண்டு சகோதரே. இந்த மாசம் 31 நீ எதிர்பார்த்த காரியம் உனக்கு கை கூடி வரும். உனக்கு பதில் கிடைக்கும். இங்க நிச்சயம் வீடு கட்டி முடிப்பு கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கையை வைத்து ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன். அப்புறம் வாசிக்கிறோம். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமென். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உன் ஜெபத்தை கேட்கிற ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு சாமி, இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருக்கு பெயரை ஜெபத்தை கேட்கிறவரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அத வசனம் வாசிக்கிறோம். அவரின் சத்தத்தை கேட்டால் வாசிக்கலாம். என் கூப்பிடுதல், நான் ஆண்டவரை கூப்பிட்டேன். ஐயோ இயேசுவே இறங்கன்னு கத்துறேன், ஜெபத்துல கத்துறேன், முழங்கால கத்துறேன். ஆண்டவர் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவரு. நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கூப்பிடுதல் என்னாச்சா? அவர் சந்நிதியில் போய், அவர் சந்நிதியாகி தேவ சமூகத்துக்கு போய் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரா, என் இயேசு ஜெபத்தை பார்க்கிறார். இயேசு கண்ணீரை பார்க்கிறார். இந்த மார்ச் மாசத்துல பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க ஃபீஸ் கட்டணுமே, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, வாடகை கட்டணுமே, என்ன செய்ய நெருக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்நிதியில் போய் செவியில் போய் ஏறிட்டான். யார் செவிகள்ல? கர்த்தருடைய செவிகளில் போய் ஏறிட்டான். அப்போ செவியில் ஏறிட்டான். அவன் சும்மா வேடிக்கை பார்ப்பாரா? நிறைவேற்றி முடிப்பாரு. நிச்சயம் எதிர்பார்த்த அத்தனை விண்ணப்ப கர்த்தர், அத்தனை ஜெபக்குறிப்பை தேவன் நிறைவேற்றி முடித்தவங்க பதிலை கொடுப்பார். நீ ஆசீர்வதிக்கப்படுவே, நீ உயர்த்தப்படுவே. பிள்ளைங்க நிச்சயமாவே மேன்மை அடைவாங்க. குடும்பத்துல சமாதானம் பெருகும், வருமானங்கள் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், தேவ தயவு பெருகும். நிச்சயம் மாசம் கண்ணீர் இல்லாதபடிக்கு சமாதானம் வாழ்ந்து காட்ட போறேன். கைவற்றி ஆமென் சொல்லுவேன். திரும்ப வசனத்தை வாசனம் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். 18:6 திரும்ப வாசிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல், என்னுடைய கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கவர்மெண்ட்டுக்கு போறீங்க, ஒரு மனு கொடுக்குறீங்க, 6 மாசம் அந்த மனுவை நிறைவேற்று. பணம் கொடுத்தா செய்தியோட கர்த்தர் சொல்றான். ஆனா தேவன் அப்படியே இல்லை. ஆன் த ஸ்பாட் கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். நீ ஜெப குறிப்பு வைத்து ஜெபிக்கும் போது, ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது உன் குறிப்பு நிறைவேற்றப்படும், உன் வேண்டுதல் நிறைவேற்றப்படும், உன் பதில் நிச்சயமா கிடைச்சிடும். கர்த்தர் செய்ய போறாரு. நீ தேவனுக்கு சாட்சி கொடுக்க போற, சபையில போய் சாட்சி கொடுப்ப, நிச்சயம் கொடுத்த நாமத்தை உயர்த்த போற. சகோதரா சகோதரி, ஊழியக்காரனே பயப்படாது. இயேசு நெருக்கத்தன்னைக்கு மாற்றி போட்டாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மன மகிழ்ச்சியா இருங்க, மன சந்தோஷமா இருங்க, மன சமாதானமா இருங்க. கர்த்தரை தூச்சி தேவ சமூகத்தை காத்துருங்க. கர்த்தரை நிச்சயம் நெருக்கத்தை மாற்றுங்க, சமாதானம் கொடுப்பார். ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன
நேசர் இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழ உயரமும் எவ்வளவு அன்பு கூர்ந்தாம் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டாம் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டாம் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஜெபம் செய்வோம். Let us pray. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மார்ச் மாசம் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த அதிகால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நீ கொடுத்த மகத்தான 18:6 ஸ்தோத்திரையா. நீ கொடுத்த இந்த வாக்குதத்த வசந்தக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த வார்த்தை கேட்ட மக்கள் நெருக்கத்தை மாற்றி அமைத்த கர்த்தாவே, விசாலத்தில் வைத்த பிள்ளைகள் உயர்த்த பொருட்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பு பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, அந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்காக, தேச எல்லாருக்கும் நான் செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக. குறிப்பாக அந்த மார்ச் மாதம் எக்ஸாம் எழுத போகிற அந்த +2 பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு தாவே ஞானத்தை கொடுத்து உயர்த்தும்படியாக செபிக்கிறேன். அந்த +2 செபிக்கிறேன். 10th பிள்ளை எக்ஸாம் எழுதும்போது நல்ல ஞானத்தை கொடுத்து தாவே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண கிருபை தரும்படிக்கு நான் செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இந்த வார்த்தை பலப்படுத்தி ஆஸ்வதிங்க சுவாமி. கேட்ட மக்களை பலப்படுத்தி உயர்த்துங்க. நம்முடைய கிருபை தங்கட்டும் சுவாமி. இயேசுவின் ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நாம் யாரும் சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.